தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த விவசாயியை நள்ளிரவு நேரத்தில் வந்த மர்ம நபர்கள் அடித்து காயப்படுத்திவிட்டு 150 செம்பரி ஆடுகளை திருடிச் சென்ற கொள்ளை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளை கும்பல் சிக்குமா? ஒரு காலத்தில் ஆடு வளர்ப்பு நல்ல தொழில் என கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஆடு திருட்டை நல்ல லாபம் கொழிக்கும் தொழிலாக மாற்றிவிட்டனர் இந்த கொள்ளை கும்பல்கள். வருடக்கணக்கில் போராடி வளர்த்து விற்பனை செய்யும் நேரத்தில் ஆடுகளை நோகாமல் திருடிச் செல்லும் கொள்ளை கும்பலை கடுமையாக ஏன் தண்டிக்க கூடாது என்பதே ஆடு வளர்ப்பவர்களின் கோரிக்கையாக உள்ளது. போலீசாரின் பதில் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் வந்தியேந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் 57 வயதான சேகர். இவர் கடந்த சில ஆண்டுகளாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டகை போட்டு ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். தற்போது ஒரத்தநாடு அருகே பின்னையூர் கிராமத்தில் மனைவியுடன் தங்கி அப்பகுதிகளில் விளை நிலங்களில் செம்மறி ஆடுகளை பட்டி போட்டு வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு பாதுகாப்பாக அங்கேயே படுத்து உறங்கியுள்ளார். அவருக்கு காவலாக நாய் ஒன்றும் இருந்துள்ளது. அப்போது நள்ளிரவு அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் உறங்கிக் கொண்டிருந்த சேகரையும் நாயையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் சுயநினைவை இழந்த சேகர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து மர்ம நபர்கள் அங்கிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 150 செம்மறி ஆடுகளை மினி லாரி ஒன்றில் ஏற்றிக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். காலை நெடுநேரமாகியும் சேகர் போனை எடுக்காததால் அவரது மனைவி சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேகர் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். உடனடியாக அவரை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஒரத்தநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நைட்டு காவலுக்கு போய் ஆட்டோட படுத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு அவர் யாரோ வந்து அடிக்கிற மாதிரி எடுத்துட்டு அடித்து தலைகள்லாம் அடித்து ரொம்ப காயப்பட்டு மயக்க போட்டோன்னே அவருக்கு நிதானம் தெரியாமல் போனோன்னு அந்த ஆட்டோ 200 ஆட்டுக்கு இருந்ததை அப்படியே ஓட்டி விட்டாங்க. அவங்க அடித்து போட்டு போயிட்டாங்க. அடிச்சுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டாங்க. 2 பக்கம் வலையை விற்றுட்டு நாயெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்களையும் அடித்து போட்டு போயிட்டாங்க. ஒரே ரத்தமாக கிடக்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஓட்டிட்டு போனது அவங்க வச்சுருந்தது 200 ஆடுங்கிறாங்க, 300 ஆடுங்கிறாங்க. நமக்கு ஆட்டை பற்றி தெரியாது. ஆனால் எங்கள் பெரியப்பார் பையன்தான். ஆனால் ஆட்டை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓட்டிகிட்டு போகாமல் அந்த வேலை செய்வாங்களா யார் எப்படின்னு தெரியாது. எங்கள் அண்ணன் யாரோடையும் சண்டை கண்டை போடலை. மாதக்கணக்கில் பார்த்து வளர்த்த ஆடுகளை ஒட்டுமொத்தமாக கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.